அஸ்ஸலாமு அலைக்கும். திருமண வீடு நோக்கி மக்கள் திரண்டு செல்கின்றனர். வீட்டை நோக்கிய குறுகிய பாதையில் வாகனங்களின் நீண்ட வரிசை காணப்படுகிறது. அந்த நெரிசலிலும் காது கிழிக்கும் ஹாரன் சத்தத்துடன் பைக்கில் பயமுறுத்தும் வேகத்தில் பறக்கும் இளைஞர்கள். பந்தலின் நுழைவாயிலில் மாப்பிள்ளை ஃப்ரோஸும் அவரது தந்தை சலீம் ஹாஜியும் மகிழ்ச்சியுடன் விருந்தினர்களை வரவேற்று பந்தலுக்குள் அனுப்புகின்றனர். அக்கரத்தெங்கிலைச் சேர்ந்த கல்ஃப் நாட்டவர் ஃப்ரோஸின் மூத்த மகளே ஃப்ரோஸின் புதுப்பெண். தரவாட்டில் நடக்கும் முதல் திருமணத்திற்கு எல்லா ஆடம்பரங்களும் நிறைந்த விழாவாக தங்கமும் பட்டும் கொண்டு மணமகள் நிஷா ஃபாத்திமா ஆனந்த களிப்பில் மங்களகரமாக பொலிவு பெற்றார். திருமண விழாக்கள் முடிந்து வீட்டிற்கு வந்தபோது மாலை நேரமாகிவிட்டது. மிகவும் மங்களகரமாகவும் அழகாகவும் திருமணத்தை முதல் முடிக்க முடிந்ததில் சலீம் ஹாஜியின் குடும்பம் மிகவும் மகிழ்ந்தது. நாட்டில் பொது நிகழ்வுகளிலும் சமூக சேவைகளிலும் முக்கிய பங்கு வகித்ததால் புதுமாப்பிள்ளை ஃப்ரோஸுக்கு ஒரு பெரிய நட்பு வட்டம் இருந்தது. எல்லா ஊர்களிலும் உள்ளது போல திருமண கேலி மற்றும் கிண்டல்கள் செரத்தூரில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. அதனால் நண்பர்களிடமிருந்து ஏதேனும் குறும்பு நடக்குமோ என்ற முன் எச்சரிக்கை ஃப்ரோஸுக்கு இருந்தது. ஆனால் அத்தகைய குறும்புகள் எதுவும் செய்யாமல் தன்னை தொந்தரவு செய்யாத நண்பர்களை நினைத்து ஃப்ரோஸுக்கு பெருமை தோன்றியது. நேரம் மெதுவாக நகர்ந்தது. ஒரு நீண்ட கால ஆசையின் நிறைவேறுதலுக்கு மணமக்கள் உடலும் மனமும் தவித்தன. முல்லைப்பூவின் மனம் பரப்பி மருதாணி கைகளில் முகம் புதைத்து கட்டிலின் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கும் மணமகள். பல காலமாக கனவு கண்ட வாழ்க்கையின் அரிய தருணம் வந்தது. திருமண நாளின் தூக்கமின்மையும் களைப்பும் காரணமாக வீட்டார் அனைவரும் முன்கூட்டியே உறங்கிவிட்டனர். திருமணம் முடிந்த வீட்டின் ஒழுங்கின்மை பலரை பல இடங்களில் படுக்க வைத்தது. ஹாலில் படுத்திருந்த சலீம் ஹாஜி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். திடீரென ஒரு கூச்சல். அது மீண்டும் ஒலித்தபோது பதறிய சலீம் ஹாஜி விழித்தார். ஃப்ரோஸ் மோனின் அறையிலிருந்து தானே அது என்று உரக்க கூப்பிட்டவாறு ஹாஜி மாடிக்கு ஓடினார். வீடு முழுவதும் விழித்தது. பூட்டிய கதவுக்கு முன் நின்ற ஹாஜியும் குடும்பத்தினரும் கத்தினர், பதில் இல்லை. முழு பலத்துடன் கதவை உடைத்தார். உள்ளே கண்ட காட்சி பயங்கரமாக இருந்தது. புகை மூட்டத்தால் நிறைந்த அறை. ஏர்ஹோல் வழியாக கட்டிலை நோக்கி வேகமாக பீச்சியடிக்கும் தண்ணீர். அறையை தாண்டி குளியலறைக்கு பாய்ந்து கொண்டிருக்கும் தண்ணீரில் அசைவின்றி கிடக்கும் மணமக்கள். தண்ணீரில் இறங்கியவர்கள் அனைவரும் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டனர். வீட்டில் கூட்ட நிலவெளி எழுந்தது. ஊரும் ஊராரும் அந்த வீட்டை நோக்கி ஓடினர். திருமண வீடு ஒரு நொடியில் துயர வீடாக மாறியது. புதுமண தம்பதிகளுக்கு எதிராக நடந்த திருமண கேலி சிலரின் கொடூரமான பொழுதுபோக்காக மாறியது. தோட்டம் பாசனம் செய்யும் குழாயை ஏர்ஹோல் வழியாக உள்ளே நுழைத்தனர். குழாய் வழியாக வந்த வேகமான தண்ணீர் அறை முழுவதும் பரவியது. மணமறையில் அலங்கரிக்கப்பட்ட மின் விளக்குகள் வெடித்து மின்சாரம் தண்ணீரில் பரவியது. மின்சாரம் தாக்கி புதுமண தம்பதிகள் தூக்கி வீசப்பட்டனர். இரு அப்பாவி உயிர்கள் துடித்தன. புரிந்தவர்களால் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நிலைமை கைமீறி போனது. ஊர் முழுவதும் திருமண கேலி செய்தவர்களுக்கு எதிராக மக்கள் கோபம் கொந்தளித்தது. இந்த செயலில் பங்கேற்ற 4 முதல் 5 வரை பேருக்கு கைவிலங்கு விழுந்தது. ஆனால் அது இரு குடும்பங்களின் கண்ணீருக்கு தீர்வாகவில்லை. இவ்வாறு ஊரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி ஃப்ரோஸ் பயணமானார். ஊரில் பிரபலமாகவும் அன்புக்குரியவராகவும் இருந்த ஃப்ரோஸின் மரணம் ஊரை உண்மையிலேயே உலுக்கியது. தனது அன்புக்குரியவளுடன் ஒரு நாள் கூட பகிர்ந்து கொள்ள முடியாமல் விதிக்கு முன் தோல்வியடைந்த அவனை நினைத்து மக்கள் கலங்கினர். அந்த சம்பவம் நடந்து 1 வருடம் கடந்துவிட்டது. காலம் நீட்டித்த அவளது ஆயுளுக்கும் இப்போது முடிவு வந்துவிட்டது. மயக்க நிலையில் கிடந்த அந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்தது யாரோ ஒருவரின் பிரார்த்தனையால் இருக்கலாம். அவ்வளவு பரிதாபமாக இருந்தது அவளது நிலை. மணமறையில் ஒன்றுபட முடியாத தம்பதிகளுக்கு மண்ணறையிலாவது ஒன்றுபடவில்லை என்றால் அது அவர்களுக்கு செய்யப்படும் கொடுமை என்று வீட்டார் நினைத்தனர். ஃப்ரோஸின் கல்லறைக்கு அருகில் தயாரிக்கப்பட்ட மண்ணறையில் அவளும் வைக்கப்பட்டாள்.